கடவுளின் பெயராலே இந்த ஆராதனை வேளையை ஆரம்பம் செய்வோம். சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்து அமைதிக்குள் இருக்கின்ற கடவுளுடைய தூய பிரசன்னத்தை அமைதியில் உணர முயற்சி எடுப்போம். இதை வேண்டுதோடு செய்து இந்த வழிபாடை ஆரம்பம் செய்வோமாக. அன்பில் கடவுள் நீர், சமாதானத்தின் கடவுள் நீர். உம்முடைய அன்பும் சமாதானமும் இந்த உலகத்தில் எக்காலத்திலும் நிலைத்திருக்க, அதை சார்ந்து உம்முடைய சிருஷ்டிகள் வாழ, விண்ணுலகத்தின் அனைத்து ஆடம்பரத்தையும் வெறுத்து மண்ணுலகில் ஒரு சாதாரண ஏழை குழந்தையாக பிறந்து ஒரு ஏழை மகனாக செயல்பட்ட கடவுள் நீர். உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, உம்முடைய சமாதானத்தை உணர்ந்து கொண்டு உம்முடைய சமாதானத்தை பிறரோடு பகிரும்படி நீங்கள் தான் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். உம்முடைய பிள்ளைகளாக கூடியிருக்கின்றோம். உம்முடைய பாடல்களை சந்தோஷமாக பாடும்படி, அதே போல உம்முடைய வார்த்தைகளை படித்து தியானம் செய்யும்படி, நீர் செய்த நன்மைகளை உணர்ந்து உமக்கு காணிக்கை கொடுக்கும்படி வந்திருக்கின்றோம். ஏழைகள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். உணவில்லாமல், வீடில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவங்களோடு உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் இணைந்து உம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும்படி, இவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி, நாங்களும் திருச்சபையாக செயல்படும்படி கிருபையாக வழிநடத்துங்கள். இந்த வழிபாடு அனைத்து பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆசீர்வாதமாக வழிநடத்துங்கள். மீட்பரானவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆரம்ப பாடலாக பாமாலைகளில் இருந்து 253 பாமாலையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். Love
வழிபாடுக்கு அழைக்கின்றேன். கடவுளை தொழுவோம். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவரும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். கடவுளிடத்தில் பாவ மன்னிப்புக்காக மன்றாடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். அமர்ந்த வண்ணமாக நம்மை நாமே அமைதியில் சோதனை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிகளில் அலைந்து போனோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எம்மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த முக்கியவர்கள் நடந்தவரை இயேசு கிறிஸ்துவுமாய் கிருபை செய்தருளும். கடவுளிடத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுளுடைய வார்த்தைகள் இப்பொழுது படிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். குன்றுகளெல்லாம் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளது கோவிலுக்கு போவோம்.
அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து திருச்சட்டம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் வாக்கு புறப்படும். அவரே பல மக்களினங்களுக்கு இடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். தொலை நாடுகளிலும் வலிமைமிக்க வேற்றினத்தார்க்கு நீதி வழங்குவார். அவர்களோ தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். அவர்களுக்குள் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தின் நடுவிலும் அத்திமரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பார். அவர்களை அச்சுறுத்துவார் எவரும் இல்லை. ஏனெனில் படைகளின் ஆண்டவரது திருவாய் இதை மொழிந்தது. மக்களினங்கள் யாவும் தம் தெய்வத்தின் பெயரை வழிபடும். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு என்றென்றும் பணிந்திருப்போம். அந்நாளில் நான் முடக்கப்பட்டோரை ஒன்று சேர்ப்பேன், விரட்டியடிக்கப்பட்டோரையும் என்னால் தண்டிக்கப்பட்டோரையும் ஒன்று கூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். முடமாக்கப்பட்டோரை எஞ்சியோராய் ஆக்குவேன், விரட்டியடிக்கப்பட்டோரை வலியதோர் இனமாக உருவாக்குவேன். அன்று முதல் என்றென்றும் ஆண்டவராகிய நானே சீயோன் மலைமேலிருந்து அவர்கள் மேல் ஆட்சி புரிவேன் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. The second Bible reading is taken from Philippians chapter 4 verses from 4 to 9. Philippians chapter 4 verses from 4 to 9. You may always be joyful in your union with the Lord. I say it again, rejoice. Show a gentle attitude towards everyone. The Lord is coming soon. Don't worry about anything, but in all your prayers, ask God for what you need, always asking Him with a thankful heart. And God's peace, which is far beyond human understanding, will keep your hearts and minds safe in union with Christ Jesus. In conclusion, my brothers, fill your minds with those things that are good and that deserve praise, things that are true, noble, right, pure, lovely, and honorable. Put into practice what you learned and received from me, both from my words and from my action, and the God who gives us peace will be with you. Here ends the second Bible reading. Praise be to God. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரிதாக்குக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளும் படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மேன்மையான சமாதானத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும்
புரிந்து கொள்ளவும் உம்முடைய ஞானத்தை தந்திரள வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் மீண்டுமாய் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆண்டவரின் வழிபாடிலே நம்முடைய இல்லங்களிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்துவின் பல்வேறு தன்மைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே கிறிஸ்துவின் நோக்கத்தை மையமாக கொண்டு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திருப்பணியை மையமானதாக உள்ளது. மிஷன் ஷேரிங் காட்ஸ் பீஸ், கடவுளின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதே திருப்பணியாகும். நாம் திருப்பணி என்றால் என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக திருப்பணி என்று சொன்னவுடன் அருட்பொழிவு பெற்ற பணி என்றும், கடவுளின் வார்த்தையை பகிரக்கூடிய பணி என்றும், பிறருக்கு உதவக்கூடிய பணி என்றும் நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அது உண்மைதான். திருப்பணி கடவுளின் வார்த்தையை மையமாக கொண்ட ஒன்று. அந்த திருப்பணி மக்களை மையமாக கொண்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தலைப்பு கடவுளின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியதே திருப்பணி என்று நமக்கு அறைகூவல் விடுகிறது. The theme is calling us to share God's peace in and through our mission. கடவுளின் சமாதானத்தை பகிரக்கூடியவர்கள் யார்? கடவுளின் சமாதானத்தை பெற்றவர்கள் மாத்திரமே அக்கடவுளின் சமாதானத்தை பகிர முடியும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக சூழலும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை சூழல்களும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப சூழல்களும் ஏதோ ஒரு வழியிலே நமக்கு சமாதான இன்மையின் சூழலை உருவாக்கியிருக்கின்றன. Be it a context of family or be it a context of the society or the church, every individual is facing some or the other confusion and commotion, and every individual is yearning for peace. அப்போ அனைவரும் சமாதானத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் யார் அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? ஒவ்வொருவரும் சமாதானத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ கடவுளின் சமாதானத்தை பெற்றவர்கள் யார்? அந்த கடவுளின் சமாதானத்தை பெற்றவர்கள் தான் அசமாதானத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்போ கடவுளின் சமாதானம் என்றால் என்ன? வாட் இஸ் காட்ஸ் பீஸ்? கடவுளின் சமாதானம் என்பதை நம்முடைய படிக்க கேட்ட திருமறை பகுதிகளிலிருந்து நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், அந்த கடவுளின் சமாதானம் வாழ்வின்மையின் சூழலிலே தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களின் வழியாக வரக்கூடிய ஒரு சமாதானமாக உள்ளது. குறிப்பாக இறைவாக்கினர் பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தின் சமாதான இன்மையின் சூழல் அவரையும் பாதிக்கு இருக்கிறது. அப்போ இறைவாக்கினர் சமாதான இன்மையின் சூழலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், இருப்பினும் சமாதானத்தை பேசக்கூடியவராக இருக்கின்றார். அவனுமே நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சில பெண்கள் ஊழியர்களை காண்பித்து, இவர்களினுடன் என்னுடைய பாடின் பயணத்திலே உடன் நின்றவர்கள் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு சமாதானத்தை பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பவுலும்
பவுலுடன் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சீடர்களும் சமாதான இன்மையின் சூழலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமாதான இன்மையின் சூழலில் இருந்துதான் அவர்கள் சமாதானம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு புறத்திலே தலைவரை இழந்து விட்டோம் என்ற ஒரு சூழலுக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீடர்கள், மறுபுறத்திலே சீடர்களும் பிறரும், குறிப்பாக ரோம அரசாட்சியும் சமய ஆதிக்க வர்க்கத்தினரும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு என்னை கொன்றுவிட்டார்கள் என்ற ஆழ்ந்த சமாதான இன்மையின் சூழலிலே இருந்த இயேசு சமாதானத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு காட்சி. அப்போ இந்த 3 திருமறை பகுதிகளிலே சமாதானத்தை பேசக்கூடியவர்கள் சமாதானம் பெற்றவர்கள் அல்ல, சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். துன்பத்தின் துயரத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, வாழ்வின்மையின் சூழலின் மத்தியிலே, சமாதான இன்மையின் சூழலின் மத்தியிலிருந்து சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம்தான் சமாதானத்தை பகிரக்கூடிய சமூகமாக இருக்கிறது. According to the scripture portions, be it the Old Testament portion, the epistle portion or the gospel portion, we witness that the community which was yearning for peace is a community which is facing struggles and oppression and also despair in their journey. ஆகையால் அன்பானவர்களே, கடவுளின் சமாதானத்தை பகிரக்கூடியவர்கள் கடவுளின் சமாதானத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கடவுளின் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய திருப்பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளின் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய திருப்பணி என்ன? What is that which can bring forth God's peace? What sort of mission can establish God's peace on this earth? நாம் அனைவருக்கும் அறிந்திருக்கக்கூடிய திருப்பணியின் முறைமைகளை சற்று நாம் எடுத்து பார்ப்போம். இத்திருப்பணியின் முறைமைகள் என்னவென்றால், புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போய் கடவுளின் நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதாகும். லூக்கா நற்செய்தியை பொறுத்த மாட்டிலும் கடவுளின் ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார், நான் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் கட்டுண்டோரை விடுதலை செய்யவுமே அனுப்பப்பட்டேன் என்கின்ற அந்த மேன்மையான இறை கருத்துகள். அப்போ திருப்பணி என்று நாம் சொல்லும் பொழுது வாழ்வுக்கும் விடுதலைக்கும் வித்திட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே இத்திருப்பணி மதமாற்றத்தின் திருப்பணியாக மாறிவிட்டது. The mission that began to promote life as days went by transformed to be a mission of proselytization. அப்போ மதமாற்றத்தை மையமாக்கக்கூடிய திருப்பணியாக மாறிவிட்டது. அனைத்து சமயத்தாரும் மதம் மாற்றுவதற்காக தங்களுடைய சமயத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை அண்மையிலே ஒரு செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்களே, ஆனால் ஏராளமான இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்திலே மறுபடியும் இந்து சமயத்தை தழுவினார்கள். அதன் பின்னணியம் என்னவென்பது அரசியல் சார்ந்த பின்னணியமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்திற்கு மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழல். அப்படிப்பட்ட சூழலிலே மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம்தான் முக்கியம் என்பதையும் திருப்பணியின் முறைமை எடுத்து வைத்தது. முதலாவது திருப்பணியின் முறைமை மதமாற்றத்தை மையப்படுத்தியதாக இருந்தது.
பிறகு திருப்பணி மதமாற்றத்துக்கு வழிவகுக்குவது அல்ல, மாறாக மனம் மாற்றுவதற்கு வழிவகுக்கக்கூடியது என்பதை எடுத்துரைத்தார்கள். அப்போ அந்த மனமாற்றமும் மேலோட்டமான ஒரு மனமாற்றமாக இருந்தது. அந்த மனமாற்றம் வெறும் செயல்பாட்டிலே காணக்கூடிய ஒரு மனமாற்றமாக இருந்தது. அல்லது அந்த மனமாற்றம் ஒரு அட்வர்டைசிங் மனமாற்றமாக இருந்தது, விளம்பரத்திற்குரிய மனமாற்றமாக இருந்தது. ஆகையால் அந்த முறைமையும் இன்று வீழ்ந்துவிட்டது. ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட திருப்பணி நாம் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம் என்றால், இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய திருப்பணி இறைவாக்குரைப்பதின் திருப்பணியாக இருக்க வேண்டும். The mission is not to proselytize, rather the mission is to be prophetic. திருப்பணி இறைவாக்குரைக்கக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இறைவாக்குரைக்கக்கூடிய திருப்பணி என்றால் என்ன? இறைவாக்கு இருக்கக்கூடிய திருப்பணி இரு தன்மைகளை கொண்டுள்ள திருப்பணியாக இருக்கின்றது. ஆகையால் தான் எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைத்தபோது, உன்னை கட்டுவதற்காகவும் நான் பயன்படுத்துவேன், வீழ்த்துவதற்காகவும் பயன்படுத்துவேன், பிடுங்குவதற்காகவும் பயன்படுத்துவேன், நடுவதற்காகவும் பயன்படுத்துவேன். So the prophetic mission is twofold. This prophetic mission is to proclaim the life that God gives to us on one hand, and on the other hand it is to protest every life threatening evil forces. அப்போ இறைவாக்கின் திருப்பணி என்பது ஒரு புறத்திலே ஆண்டவரின் வாழ்வின் செய்தியை பறைசாற்றக்கூடியதாகவும், மறுபுறத்தில் ஆண்டவர் கொடுத்த வாழ்விற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கின்றது. அந்த திருப்பணியின் தன்மைகளை நாம் எடுத்து சிந்திக்கும் பொழுது, முதலாவது இறைவாக்கினரின் திருப்பணி, the prophetic mission invites us to dream the dream of God, which is humanity and human dignity. இறைவாக்கினரின் திருப்பணி கடவுளின் கனவினை நாம் கனவு காணும்படியாக அழைக்கக்கூடிய ஒரு திருப்பணி. அப்ப அந்த கடவுளின் கனவு என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம் என்றால், அந்த கடவுளின் கனவு மானிடமும் மனித மாண்பும் என்பதாகும். So the mission of God is to dream the dream of God, which is humanity and human dignity. நாம் படிக்க கேட்ட அந்த இறைவாக்கினரின் திருமறை பகுதியையும், நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியையும், நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியையும் ஒன்றாக நாம் இணைத்து பார்க்கும் பொழுது, அங்கே கனவு காணக்கூடியவர்களாக திருப்பணியாளர்கள் இருக்கின்றார்கள். மீகா இறைவாக்கினர் அநீதியும் நம்பிக்கையின்மையும் நிறைந்த அந்த சூழலிலே ஒரு கனவினை காண்கின்றார். அந்த கனவுதான் அனைத்து மலைகளின் மீதும் ஒரு மலை இருக்கிறது, அங்கே அனைவரும் இணைவார்கள் என்கின்ற அந்த கனவு. எல்லோருக்கும் மேல் அந்த கடவுள் இருக்கின்றார், அனைத்து மனுக்குலமே அங்கே இணைந்து நிற்கும் என்கின்ற ஒரு கனவு இறைவாக்கினர் அங்கே காண்கின்றார். அங்கே அனைவரும் மகிழ்வோடு வாருங்கள், கடவுள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போவோம், அவர் நமக்கு வாழ்வின் முறைமைகளை கற்றுக் கொடுப்பார் என்ற அந்த வசனம். அப்போ கடவுளின் கனவு மனுக்குலத்தையும் மனித மாண்பினையும் முக்கியத்துவம் படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவ்வொன்றுமே நாம் படிக்க கேட்ட
நிருப பகுதியிலும் பவுல் அங்கே அனைவரையும் அழைத்து எல்லா புத்திக்கும் மேலான கடவுளின் சமாதானம் நம்மை வழிநடத்தும் என்ற ஒரு அறைகூவலை விடுகின்றார். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து தீமையான புத்திகளை எல்லாம் எடுத்துரைந்து அல்லது அவைகளை எல்லாம் தாண்டி ஒரு சமாதானத்தை உருவாக்கக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நாம் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் மானிடத்தையும் மனித மாண்பினையும் சிதைக்கக்கூடியவைகளாக இருக்கும் என்றால் அவைகளை தாண்டி பயணிக்கக்கூடிய கடவுளின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை பவுல் அங்கே வலியுறுத்துகின்றார். பயந்து வாழ்வதே மனித மாண்பிற்கு எதிரான ஒன்று. நம்மை பயப்படுத்தி வைக்கக்கூடியவர்களும் மனித மாண்பை இழந்தவர்கள் என்பதாகும். அப்போ நற்செய்தி பகுதியிலே இயேசுவின் மரணம் கொடூரமான மரணமாக இருந்தபடியால் சீடர்கள் அனைவரும் பயந்து நின்ற ஒரு சூழல். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர்களை இயேசுவோடு இணைவதற்காக பேசி முயற்சிக்கின்றார். முதலாவது, என்னுடைய கைகளை பாருங்கள், நான் பிசாசு அல்ல, என்னுடைய கால்களை பாருங்கள் என்று போதிலும் அவர்களுக்குள்ளாக பயம் இருந்தது. அது மாத்திரமல்லாமல், சரி எனக்கு உணவு கொடுங்கள், நான் சாப்பிட்டு காண்பிக்கின்றேன் என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து சாப்பிட்ட போதிலும் அவர்களுக்கு அந்த பயம் இருந்தது. அப்போ பயத்திலே சூழ்ந்திருக்கக்கூடியவர்களும் மனித மாண்பை இழந்தவர்கள், அவர்களை அந்த அளவிற்கு பயத்திற்குள்ளாக தள்ளி வைத்தவர்களும் மனித மாண்பு அற்றவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இறைவாக்கினரின் பகுதியிலும் சரி, நிருப பகுதியிலும் சரி, நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலும் சரி, வாழ்வின்மையின் சூழல், பயம் நிறைந்த சூழல், குழப்பம் நிறைந்த சூழல், இதிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கனவினை காண்கிறார்கள். அதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கனவினை காண்கிறார்கள். அந்த கனவுதான் கடவுளின் கனவு. அந்த கடவுளின் கனவுதான் மனித மாண்பும் மனித நேயமும் என்ற கனவாக இருக்கிறது. So the mission that we are engaged with is the mission that invites us to dream the dream of God, which is humanity and human dignity. The scripture portions that was read to us establishes that the people who were completely into despair were seeking peace, and they were dreaming the dream of God, which is humanity and human dignity. மனித வரலாற்றிலே கருப்பின மக்கள் வாழ்வினே மூழ்கி ஒடுக்குமுறையிலே தங்களை ஒடுக்கப்படுத்தி கொண்டிருந்த மேற்கத்திய வெள்ளை நிற மக்களின் மத்தியிலே ஒரு கருப்பின மனிதர் கனவு காண்கின்றார். In a context where the blacks were oppressed by the whites, we witness a black dreaming a dream. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரின் கனவு நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய கனவு எப்படிப்பட்ட கனவு என்றால், எப்பொழுது வெள்ளை நிறம் சேர்ந்தவரும் கருப்பின நிறம் சேர்ந்தவரும் ஒன்றாக ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு உலகம் நான் பார்க்க வேண்டும். I would dream a world in which there is no racism, where both the white and black mutually celebrate human dignity and God's image. ஆகையால் அன்பானவர்களே, இந்த இறைவாக்கின் திருப்பணி முதலாவது நம்மை கனவு காணக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்கிறது. கடவுளின் கனவினை காண செய்யக்கூடிய திருப்பணி. இன்றைக்கு ஏராளமான திருப்பணி இயக்கங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா அல்லது கடவுளின் கனவினை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். The missionary movements that we have amidst us in these days, are they dreaming the dreams of their own, or are they dreaming the dreams of God, which is humanity and human dignity? இரண்டாவதாக
இந்த இறைவாக்கினரின் திருப்பணி கடவுளின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அழைக்கக்கூடிய ஒரு திருப்பணி. Secondly, the prophetic mission invites us to fulfill the promises of God. கடவுள் செய்த வாக்குறுதிகளை கடவுளே நிறைவேற்றுவார் என்று இன்றைக்கு ஏராளமானோர் புரிந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் செய்யக்கூடிய வாக்குறுதிகளை கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கடவுளின் எதிர்பார்ப்பு என்பதை நாம் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே, விண்ணுலகிலே உன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த ஆட்சி மண்ணுலகிலே வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். கடவுளின் விண்ணுலக ஆட்சி மண்ணுலகில் வர வேண்டும் என்றால் அதை திருச்சபைகள் தான் செய்ய வேண்டும், கடவுளே செய்வதல்ல. எப்பொழுது திருச்சபைகள் விண்ணுலக ஆட்சி மண்ணுலகில் வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ, எப்பொழுது திருப்பணிகள் கடவுளின் விண்ணுலக ஆட்சி மண்ணுலகில் நிறைவேறும் என்று முயற்சிக்கிறார்களோ அப்பொழுது கடவுள் அவர்களோடு இணைகிறார் என்பதுதான் உண்மை. Predominantly we think that the mission of God will be fulfilled by God alone, or the promises that God has given to us will be fulfilled by God. But the promises of God needs to be fulfilled by the people of God. And that is why we pray, may the kingdom come down on earth as it is in heaven. And it is mandatory for the church to bring down the kingdom of heaven on earth. And that is what the mission of church is. அப்போ கடவுளின் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய திருப்பணிகள் நாம் செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே திருப்பணியாளர்களும் திருப்பணி நிறுவனங்களும் அவர்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேற செய்ய வேண்டும். அப்போ கடவுளின் வாக்குறுதி என்பது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்கக்கூடியது, தனியான ஒரு வானத்தையும் தனியான ஒரு பூமியை உருவாக்குவதல்ல. ஆனால் இன்றைக்கு அனைத்து திருப்பணியாளர்களும் தனியான ஒரு பூமியையும் தனியான ஒரு வானத்தையும் உருவாக்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் புதிய வானம் புதிய பூமி உருவாக்குவது, அந்த புதிய வானமும் புதிய பூமியிலும் அனைவரும் மனிதர்களாக மனித மாண்பு பெற்றவர்களாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. அப்போ கடவுளின் வாக்கு ஒன்றுதான் திருப்பணிக்கு அடித்தளம். The word of God stands the foundation of God's mission. ஆகையால் தான் நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்து பல்வேறு அடையாளங்களை காண்பித்த போதிலும் அந்த சீடர்கள் அங்கே தைரியப்படுவதில்லை. ஆனால் நிறைவிலே இயேசு கிறிஸ்து திருமறையை அவர்களுக்கு விளக்கக்கூடியவராக இருக்கின்றார். திருமறையை விளக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த சூழலிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். The word of God liberates people from their fear and despair. அப்போ அந்த கடவுளின் வார்த்தைகள் வாழ்வுக்குரியதாக மாற்றக்கூடியதுதான் திருப்பணி. இன்றைக்கு கடவுளின் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே உள்ளன. அது கடவுளின் வார்த்தைகள் அல்ல, மாறாக கடவுளை குறித்து பேசக்கூடியவர்களின் வார்த்தைகளாக மாறிவிட்டன. It is no more the word of God or word about God. It is more of using the word of God and more of using about God. அப்போ கடவுளின் வாக்குறுதிகள் புதிய வானம் புதிய பூமியின் வாக்குறுதி. கடவுளின் வாக்குறுதிகள் மனித மாண்பினை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாக்குறுதிகள். அப்போ அந்த புதிய வானமும் புதிய பூமியையும் உருவாக்கக்கூடிய திருப்பணியிலே தான் நாம் இணைந்திருக்கின்றோம். புதிய குடும்பத்தை உருவாக்க முடியாத ஒரு திருப்பணி புதிய திருச்சபையை உருவாக்காது. புதியதோர் திருச்சபையை உருவாக்க முடியாத ஒரு திருப்பணி புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்காது. புதியதோர் சமுதாயத்தை உருவாக்க முடியாத ஒரு திருப்பணி புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்காது. So everything is knotted in an individual. ஒருவர் புதுமை பெறவில்லை என்றால் அங்கே புதுமைகள் பிறப்பிப்பதில்லை. If not for the newness being birthed in an individual,
There is no newness in the family, nor in the church, nor in the society, nor we will find a new heaven and new earth. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து புதியதொரு மனிதராக வந்து புதிய உலகின் நம்பிக்கையை நமக்கு வலியூட்டுகின்றார். அநீதி நிறைந்த எதுவும் நிலைத்து நிற்காது. அநீதியினால் மரணம் ஏற்படும் என்றாலும் அந்த அநீதியின் மரணத்தை வென்று நீதியின் உயிர்த்தெழுதல் தொடர்ந்து திருப்பணி செய்யும் என்பதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் காட்சி. The resurrection of Jesus reiterates that be it any death that is imposed on the others due to social evils and injustice will not claim power over the life. And thus Jesus' resurrection counters the death of all evil forces and announces that the evil cannot overcome good. அப்போ திருப்பணி என்பது தீமைகளை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒன்று. நன்மைகளை தீமைகள் மேற்கொள்ள முடியாது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்கிறது. அப்போ கடவுளின் வாக்குறுதி, ஒருவேளை இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்திற்கு போவீர்கள் என்ற வாக்குறுதி என்றால், அதன் இடையிலே நடந்த அனைத்து வாழ்வின் வரலாற்றின் பயணங்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அது அனைத்துமே மனிதர்களால் கொண்டு செல்லப்பட்ட ஒன்று. எப்பொழுது மனிதர்கள் உண்மையோடு கடவுளின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக பயணிக்கிறார்களோ அப்பொழுது எல்லா தடைகளையும் தாண்டக்கூடிய ஆற்றலை கடவுள் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். The moment when any human community decides to journey with this God with all commitment, God engages with those communities and breaks all the barriers that comes forth in their journey. ஆகையால் அன்பானவர்களே, கடவுளின் திருப்பணி என்பது சமாதானத்தை பகிரக்கூடியது. சமாதானத்தை இறைவாக்கின் திருப்பணியிலே நாம் உருவாக்க வேண்டும். அந்த இறைவாக்கின் திருப்பணி கடவுளின் கனவினை காணக்கூடிய கனவை நமக்கு கொடுக்கிறது. அந்த இறைவாக்கின் திருப்பணி கடவுளின் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலினை நமக்கு தருகிறது. அந்த ஆற்றலை பெற்று தொடர்ந்து திருப்பணியாளர்களாக திரு சமுதாயத்திற்குள் நாம் பயணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தீர்களும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடக்காரருக்கு நீதியை தெரிவியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுத்தத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை.
கடவுள் எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஆமென். காணிக்கை பாடலாக எல்லோரும் இணைந்து 189வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். பரிசுத்த
அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த நாளுக்காகவும் இந்த வழிபாடுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி. படிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. பகிர்ந்து கொண்ட உம்முடைய ஞானத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. அன்புள்ள கடவுளே, சமாதானத்தை உணர்ந்தவர்களாக, சமாதானத்தை பகிர்ந்து கொள்கின்றவர்களாக நாங்கள் யாவரும் செயல்படும்படி கிருபையாக வழிநடத்துங்கள். உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அநேகம். இந்த ஆசீர்வாதத்தில் இருந்து ஒரு சிறிய பங்கை உமக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கின்றோம். அன்புள்ள கடவுளே, இந்த காணிக்கை திருச்சபையின் ஊழியத்துக்காக, ஏழைகளின் நிதிக்காக இது உபயோகப்படி நீங்கள் தான் ஆசீர்வதித்து செயல்பட வேண்டும். அன்புள்ள கடவுளே, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். அதே போல ஆசீர்வாதமாக இவங்க வாழக்கூடிய இடத்தில், வட்டாரத்தில் இவங்க செயல்படும்படி கிருபை செய்யுங்கள். இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழிநடத்துங்கள். நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள கடவுளே, அன்புக்கு அர்த்தமில்லாத ஒரு உலகத்தில் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில், வாழ்ந்தாலும் மரித்து போன ஒரு நிலைமையில், வீடில்லாமல் உணவில்லாமல் தெருவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ள கடவுளே, உம்முடைய இரக்கத்தை இவங்களுக்கு காண்பியும். உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாங்களும் இவங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கிறிஸ்துவ திருச்சபைக்கு ஆன்மீக பலத்தை ஆசீர்வதியுங்கள். உம்முடைய சமாதானத்தின் தூதர்களாக, உம்முடைய சமாதானத்தை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்படி கிருபை செய்யுங்கள். நோவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பேருக்காகவும் ஜெபிக்கின்றோம். மீட்பின் கடவுள் நீர், மீட்பை கட்டளையிடுங்கள். வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து பேரையும் அன்புள்ள கடவுளே, உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் வழிநடத்துங்கள். தைரியத்தை முற்றிக் கொடுங்கள். அதை போல அன்புள்ள கடவுளே, மனித உரிமைகளுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசாங்கங்களுக்கும் எதிர்ப்பாக நாங்கள் நிற்கும்படி, நியாயத்திற்காக குரல் கொடுக்கும்படி, அந்த தீர்க்கதரிசிகளை நீங்கள் எப்படி ஆசீர்வதித்து செயல்பட்டீரோ அதை போல எங்களையும் ஆசீர்வதித்து செயல்படுங்கள். உலகத்தில் உம்முடைய அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும், நியாயம் நிலைத்திருக்கட்டும். திருச்சபை இந்த உலகத்தின் அனைத்து விஷயங்களுடைய பாதத்தில் வைத்து நீங்கள் நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை மீட்பின் பணிக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். அன்புள்ள கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 3 பேராக இருந்தாலும் ஒன்றாக செயல்படுகின்ற திரியேக கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் நம் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக 386 பாடலை எல்லோரும் இணைந்து பாடுவோம்.
ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பாரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பாரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. ஜோதியாய் வந்த அன்பே கோவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே கோவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. மாய உலக அன்பே நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. மாய உலக அன்பே நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. வாக்கு மாறாத அன்பே திருவார்த்தையுரை தென்னை தேற்றும் அன்பே. வாக்கு மாறாத அன்பே திருவார்த்தையுரை தென்னை தேற்றும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே சந்தனம் ஓங்கும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே சந்தனம் ஓங்கும் அன்பே.
தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. கடவுளுடைய இரக்கத்தோடு சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள், செயல்படுங்கள். கடவுள் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.